కాదా అనేది ఎలా తెలుస్తుంది? అంటే ఎలా తెలిసింది? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தானாவுக்கும் விஜய் தேவரகொண்டாவுக்கும் சில வாரங்களுக்கு முன்னாடி சீக்ரெட்டாக என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லா நேஷ்னல் சேனல்ஸ்லேயும் செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த என்கேஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ராஷ்மிகாவோ விஜயோ எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடலை. அதே போல் என்கேஜ்மெண்ட் அப்போ எடுக்கப்பட்ட எந்த ஒரு ஃபோட்டோவும் வெளியாகலை. இதனால் ரசிகர்கள் பலரும் இந்த என்கேஜ்மெண்ட் உண்மையாகவே நடந்துச்சா இல்லை பொய்யா அப்படின்னு குழப்பத்தில் இருந்த நிலையில் தற்போது ராஷ்மிகாவே நடந்து முடிஞ்ச என்கேஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி பேசியிருக்காங்க. கன்னட சினிமாவிலிருந்து தன்னோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ண ராஷ்மிகா நடிகர் ரக்ஷித் செட்டியை காதலிச்சு 2 பேர் குடும்பத்திலையும் சம்மதம் சொல்லி நிச்சயதார்த்தமும் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. சினிமாவுக்கு வந்த உடனேயே நிச்சயதார்த்தம் வரைக்கும் ராஷ்மிகா போனது பலருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் உங்களுக்கு வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சது. வரிசையாக தெலுங்கில் ஹிட் படங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக கரியரில் கவனம் செலுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்த ராஷ்மிகா கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. மேலும் ரக்ஷித் செட்டியும் கலட்டி விட்டாங்க. இதை தொடர்ந்து நிறைய ஹிட் படங்களில் நடித்து ரசிகர்கள் அவங்கள நேஷனல் கிரஷ்னு கொண்டாடிட்டு வராங்க. இதற்கிடையே கீதா கோவிந்தம் படத்தில் நடித்தப்ப விஜய் தேவரகொண்டாவோட பழகி காதலிக்க ஆரம்பித்து பல நாடுகளுக்கும் டேட்டிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் 2 பேரும் தனியாக வீடு எடுத்து ஒன்றாவே குடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெலுங்கு மீடியாக்கள் உறுதியாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சில வாரங்களுக்கு முன்னாடி, அதாவது அக்டோபர் முதல் வாரத்தில் ராஷ்மிகாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமா இதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அக்டோபர் 11ஆம் தேதி என்கேஜ்மெண்ட்டுக்காக போடப்பட்ட வைர மோதிரத்தோட அவங்க ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. அடுத்ததாக அக்டோபர் 14ஆம் தேதி ராஷ்மிகாவுக்கும் விஜய் தேவரகொண்டாவுக்கும் உறுதியாக என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு டிஓஐயிலிருந்து செய்திகள் வெளியாச்சு. இதை தொடர்ந்து நேற்று முன்தினம், அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி தம்மா படத்துடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் உங்களுக்கும் விஜய்க்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, இது உண்மையா அப்படின்னு கேள்வி கேட்டப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சதை அவங்க ஒத்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து தி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துடைய ட்ரெய்லர் லான்ச்சில் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு விஜய் தேவரகொண்டா வருவார் அப்படின்னு தயாரிப்பாளர் அல்லு அரவிந்த் சொன்னப்போ ராஷ்மிகாவும் அதை ஆமோதிக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து நேற்று தி கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துடைய ப்ரொமோஷன் இன்டர்வியூவில் நான் இன்னும் அம்மா ஆகலை, ஆனால் எனக்கும் குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அது நடக்கிற தருணத்தை நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக சொல்லியிருந்தாங்க. பிறக்காத குழந்தைகளுக்காக இப்போ இருந்து யோசிச்சுட்டு வரதாகவும், அந்த சின்ன குழந்தைங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்க நான் விருப்பப்படுறேன், அவங்களுக்காக நான் நல்ல ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். 20லேருந்து 30 வயசு வரைக்கும் இது உழைச்சி பணம் சம்பாதிக்கிற காலம். எனக்கு 30 வயசு ஆனதுக்கப்புறமா திருமணம் பண்ணிக்குவேன். 30 வயசுலேருந்து 40 வயசு அப்படிங்கிறது வேலையையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் சமநிலைப்படுத்தும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். 40 வயசுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு இப்போதைக்கு திட்டம் எதுவும் கிடையாது அப்படின்னு ராஷ்மிகா சொல்லியிருக்காங்க. ராஷ்மிகா விஜயோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில் அடுத்த வருஷம், அதாவது 2026 பிப்ரவரி மாதம் அவங்களுக்கு திருமண தேதியும் முடிவு பண்ணியிருக்காங்க. அதே நேரம் ராஷ்மிகாவோட பிளான் படி அவங்களுக்கு 30 வயசும் முடிஞ்சிருக்கும்.